ஓகே நம்ம லாஸ்ட் சரிம்மா ரெக்கார்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். சரிப்பா ரெக்கார்ட் பண்ணியாச்சுப்பா. சௌந்தர்யா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே இப்போ லாஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சைன் அப் பேஜ்ல வந்துட்டு ஒரு ஏபிஐ எடுத்துட்டு அந்த ஏபிஐ வந்துட்டு ஃபார் லூப்ல போட்டு நம்ம டேட்டாஸை காமிச்சோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நியூவா ஒரு 3 காம்பனன்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஹோம் 5 நிமிஷத்துல இதை முடிச்சிடறோம். home.js அதுக்கப்புறம் about service. ஓகேங்களா? home about இப்போ 3 காம்போனன்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுனா டிஃபால்ட்டா இதுக்கு மேல தெரியாம இருக்கக்கூடாது. ஃபைன். ஹோம் சர்வீஸ் அபவுட். ஓகே மூணுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். app.js இங்க இருக்கு. யூசர் இன்ஃபோ நமக்கு தேவையில்லை, சைன் அப்பும் தேவையில்லை. ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 3 காம்போனன்ட்டையும் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ண போறோம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஹைட் பண்ணி வச்சுப்போம். import ஆல்ரெடி தான் இருக்கு. import home நேமிங் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் சர்வீஸ் சர்வீஸ் இது வரைக்கும் காம்பனன்ட் கிரியேஷன் மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் ரியாக்ட் ரவுட்டர் டாமை பத்தி சொல்றேன். ஹோம் அபவுட் ஓகே இப்போதைக்கு நம்ம இந்த 3 காம்பனண்ட்டை இந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். ஓகே மூணு காம்பனண்ட்டையும் நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல லிங்க் பண்ண போறேன். இது இப்போ லிங்க் பண்ணிட்டுனா எதுக்காக டிவ் போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா பேரண்டா ஒரு விஷயம் இருக்கணும், அதுக்குள்ளதான் இந்த கண்டெய்னருக்குள்ளதான் எல்லா விஷயமும் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ரியாக்டோட ரூல். ஸோ இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா ஹோம் கண்டென்ட் அபவுட் சர்வீஸ் கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக ரெண்டர் ஆகுது.
ஸோ நம்ம ஒர்க் பண்ற விஷயம் கரெக்டா இருக்கு. ஓகே, சோஃபேர் நம்ம பண்ணது எல்லாமே இதுதான் கரெக்ட், எனக்கு ஓகே புரிஞ்சிடுச்சு. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு விஷயத்த நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து என்னுடைய பேஜை வந்து காட்டணும். இதுதான் ரவுட்டரோட டாஸ்க். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த விஷயத்துக்கு பதிலா சரி மேல ahref equal to home. இது நார்மல் HTML பண்றது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில பேருக்கு இன்னும் புரியல அப்படின்றது தெரியும், அதனால பண்றேன். ஓகே, நமக்கு இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு டிவ் போட்டா அது தனித்தனியா இந்த கண்டெய்னருக்குள்ளார இந்த 3 டிவ் கண்டெய்னர் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணும்போது அது ரீலோட் ஆகுது. ஸோ இது ரியாக்டோட ஃபீச்சரே கிடையாது. அதாவது நம்மளது பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ரெண்டரிங். ஓகேங்களா? சர்வர் சைடு ரெண்டரிங். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் சைடு ரெண்டர் ஆகுது. அப்படி என்னது சர்வர் சைடு கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டேன்ல, இந்த டேர்மும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லிட்டேன். சர்வர் சைடு ரெண்டரிங்னா என்னன்னா, யூசருக்கு வந்து எந்த விஷயத்தை கிளிக் பண்ணணும் உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பிளிப்கார்ட்ல நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துச்சோ சேம் வைஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் வரணும். கிளைண்ட் சைடு ரெண்டர்னா என்னன்னா, ஸ்னாப்டீல்ல நான் எந்த ஒரு விஷயத்த கிளிக் பண்ணும்போது அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரீலோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நான் கேட்ட விஷயத்த மென்ஸ் வாட்ச் அப்படின்னா அந்த விஷயத்தை எட்டுனது கொடுக்குது. ஸோ இதுதான் கிளைண்ட் சைடு ரெண்டரிங், சர்வர் சைடு ரெண்டரிங். அப்படின்னா எனக்கு ஒரு யூசருக்கு தெரியுது. ஓகேங்களா? கிளிக் பண்ணா ஒரு விஷயம் லோட் ஆகுது அப்படின்னா ரெண்டர் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து எனக்கு டிஃபால்ட்டாவே தெரியுது அப்படிங்கும்போது, யூசருக்கே தெரியுதுன்னும் போது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளைண்ட். அதாவது யூஸ் பண்ற அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கிளைண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கிளைண்ட்டுக்கு விஷயம் தெரியும் போது அது கிளைண்ட் சைடு ரெண்டரிங். கிளிக் பண்ணும்போது எந்த விஷயமே நடக்காத மாதிரி இருக்கும், ஆனா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சர்வர் சைடு ரெண்டரிங். இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க. பேக்கேஜ் டாட் ஜேசன், கான்ஸ்ட், லெட், வேர், அதுக்கப்புறம் என்பிஎம்னா என்னது, எதுக்கு ஐஃபன் சேவ் வேணும், கிளைண்ட் சைடு ரெண்டரிங்னா என்னது, சர்வர் சைடு ரெண்டரிங்னா என்னது. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். வீக்லி வந்துட்டு ஒரு 6 பேர் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் இன்வைட் சென்ட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸை கேட்பேன். கரெக்டா சொல்லணும்னா தலையிலே கொட்டுவேன். எப்படி கொட்டுவோம்னா கேட்காதீங்க. ஓகே, இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? சரி, இப்ப நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். இப்ப வந்து நான் வந்து கிளிக் பண்ணாலே என்னுடைய கண்டென்ட்டுக்கு நான் போகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தான் ரியாக்டோட ஃபியூச்சர் என்னன்னா, ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா, நேற்று நம்ம பண்ண அதே விஷயம் தான் இப்ப பண்றேன். ரியாக்ட் ரவுட்டர் டாம். உங்களுக்கு என்பிஎம் ஓட யூசேஜ் எப்படின்னு தெரியும். என்பிஎம் இங்க போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். நேற்றே இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து எங்க இருக்குன்னா பேக்கேஜ் டாட் ஜேசன்ல இந்த இடத்துல விழுந்துரும். ஸோ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது அதனுடைய நேம் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் அது பேக்கேஜ் டாட் ஜேசன்ல வேணும் அப்படின்றதுக்காக ஐஃபன் சேவ் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இது புரிஞ்சிடுச்சு. செகண்ட் வந்து இப்ப ரீடைரக்ட் என்றது பண்றதுக்கு வந்து என்ன விஷயம் அவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, லிங்க்ன்றது இங்க பாருங்க. ஓகேங்களா? ஹோம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா ஹெச்எஃப்க்கு பதிலா லிங்க் டூன்னு ஏதோ போட்டிருக்காங்களே அப்படின்னா, இதுதான் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத நீ சொல்லணும். ஓகேங்களா? சரி, நான் என்ன பண்றேன்னா நேத்து பண்ண அதே விஷயத்தை தான் இப்பயும் பண்றேன். இந்த விஷயத்துக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் இதை எடுத்து போட்டேன்.
போட்டுட்டு அங்க என்னென்ன இருக்கோ அதை எடுத்து இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் மேல. ஓகேங்களா? இது வந்து லேபிள், அதாவது காட்டுறதுக்காக. இது இந்த இடத்துல என்னன்னா ஹோமுக்கு போகட்டும், இங்க அபவுட்டுக்கு போகட்டும், சர்வீஸ்க்கு போகட்டும். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒன்ஸ் நான் இந்த ஃபார்மேட் பண்ணிட்டோன்னே ஒரு எரர் அடிக்கும். நேற்று அடிச்ச எரர் என்னன்னா, நீங்க லிங்கை வந்து டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, அதனுடைய பேரண்ட்ன்ற ரவுட்டரை நீங்க கான்ஃபிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? யூ ஷுட் நாட் யூஸ் லிங்க் அவுட் சைடு ரவுட்டர். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அந்த டாக்குமெண்டேஷனை அப்படியே ஃபாலோ பண்றோம். ஓகே, ரவுட்டர் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் லிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், அதே விஷயத்த இங்க எடுத்துட்டு வந்து போட்டுடணும். போட்ட உடனே அதை க்ளோஸும் பண்ணணும், இல்லைன்னா அட்ஜசன்ட் எலமெண்ட் அடிக்கும். இப்ப பக்காவா ஒர்க் ஆகுது. இப்ப பேஜ் ரெண்டர் ஆகுதா, அதாவது ஒரு ஏற்கனவே இங்க ரீலோட் ஆச்சு. இப்ப கிளிக் பண்ணும்போது சத்தமே இல்லாம அது வேலையை அது செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இதுதான் சர்வர் சைடு ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிங்க. ஓகே, இப்ப இந்த விஷயம் எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ என்னுடைய பேஜுக்கு அது ரீடாக்ட் ஆகலையே, சும்மா தான் போகுது, நான் கொடுத்த பேஜஸ் எதுவுமே இங்க வரலையே, அதாவது இந்த காம்பனன்ட் வரலையே அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தான் வந்து நம்ம நேற்று சுவிட்ச்ன்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவோம். சுவிட்ச் அது என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃபால்ட்டா சுவிட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா, ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, ஒரு 4 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஆடு, ஓகே, ஆடு, டெலிட், சாரி, ஆடு, மைனஸ், சப்ட்ராக்ஷனு, ஐயோ தப்பா சொல்றேன்னா, அதான் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். ஓகேங்களா? இந்த விஷயம் இருக்குல்ல, நம்ம பேஸ்டான கண்டிஷனை வச்சுட்டு எந்த இடத்துக்கு இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நான் பிளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுத்தேன்னா அந்த விஷயத்துல வந்துட்டு ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி தான் சுவிட்ச் என்ன பண்ணும்னா, நீங்க எந்த ரவுட்டை கிளிக் பண்றீங்க, அபவுட், சர்வீஸ், இந்த 3 விஷயம் இருக்கு. நான் எந்த விஷயத்த கிளிக் பண்றேனோ அந்த விஷயத்துக்கு சுவிட்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன காம்போனன்ட் இருக்கோ அந்த காம்போனன்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். இதெல்லாம் எப்படி பண்ணும், நீங்க ஹை லெவல்ல சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் எப்படின்னா, கீழே போட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதை இப்படி காப்பி பண்ணி போட்டு இந்த மாதிரி நீட்டா வச்சுப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது உங்க கோடை எல்லாத்தையும் கொஞ்சம் நீட்டா வச்சுக்கோங்க. ஏன்டா எங்கன்றா வருது? ஹோம், அபவுட், சர்வீஸ். ஓகே, ஓகே. இப்போ நான் ஹோம்ன்ற விஷயத்த நான் இங்க கிளிக் பண்றேன். ஓகேங்களா? அது எங்க போகுது அப்படின்னா, இன்சைடு வந்து நம்ம இது வந்து நேம் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் லேபிள் நேம். இது ஹெச்எஃப்ல மேல கொடுக்குற அந்த நேம். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த காம்போனன்ட்டை நீ கால் பண்றியோ அந்த காம்போனன்ட்டை இது கொடுக்கறது. இதுதான் காம்போனன்ட். ஓகே, இங்க போட்டிருக்கோம் பாருங்க, அந்த காம்போனன்ட் இது. சரிங்களா? இப்ப பாருங்க, கரெக்டா வருதா? அபவுட் கண்டென்ட்ஸ். இப்ப நம்மளுக்கு ரீடைரக்ஷனும் நடக்குது, நம்ம கண்டென்ட்டும் அது எடுத்துட்டு வந்து கொடுக்குது. புரியுதா? இதுதான் வந்து இதைதான் நான் நேற்று பண்ண சொன்னேன். ஸோ நான் நேற்று பண்ணும்போது இது எல்லாமே ஸ்டாட்டிக் URL. ஓகேங்களா? இது வந்து கிளிக் பண்ணா ஹோமுக்கு தான் போகுன்ட்டு. சப்போஸ் நம்ம எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன அதுல யூனிக்கா இருந்துச்சுன்னா, ஐடின்ற ஒரு பேராமீட்டர் யூனிக்கா இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த இடம் தான் யூசர் இன்ஃபோன்னு வச்சுக்கோங்க. ஸ்லாஷ் எது வந்து டைனமிக்கா இருந்துச்சு அந்த இடத்துலனா ஐடி இருந்துச்சு. ஓகேங்களா? ஐடி இப்படி போட்டா இதுவுமே ஒரு URL எடுத்துக்கும். அதனாலதான் இந்த மாதிரி டபுள் கோலன் வச்சுட்டீங்கன்னா அது என்னன்னா, ஏதோ ஒரு ஐடி வந்து டிஃபால்ட்டா
ஆப்ஷனல் பேராமீட்டரா நமக்கு வரப்போகுது அப்படின்றது. ஓகேங்களா? அது 1 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாதான் அது டைனமிக்கா எடுத்துக்கும். நேத்து அபர்ணா வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ரிஜிஸ்டருக்கே இந்த ஐடி போட்டு வச்சிருந்தாங்க. நேமிங் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க எந்த பேஜை வந்து நீங்க கால் பண்ண போறீங்களோ அந்த நேம் தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்க தேவையில்லாம அந்த ஐடி யூஸ் பண்ணவே தேவையில்ல. ஓகேங்களா? எந்த இடத்துல இந்த 2 புள்ளி வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி டைனமிக்கா இப்போ ஒரு மல்டிபிள் ஏபிஐல இருந்து டேட்டாஸ் வருது. அந்த டைம்ல வந்து நான் ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷனை பார்க்கணும் அப்படின்னும் போதுதான் இந்த மாதிரி டபுள் புள்ளி வச்சுட்டு நம்ம வந்து பர்டிகுலரா ஏதோ ஒரு ஐடி, ஸ்லக் நேமு, எல்லாம் யூசரோட நேமு அந்த விஷயத்த நான் கொடுக்கணும். ஓகேவா? எனக்கு சின்ன தப்பு இருந்துச்சு, சரி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேன். இப்படிதான் நேமிங் கொடுக்கணும். எந்த இதை கொடுக்குறீங்களோ அந்த யூஆர்எலோட நேம் இப்படி இருக்கணும். ஸோ கிளிக் பண்ணா ஓகே, ஹோம் கண்டென்ட்டுக்கு நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது. புரியுதா? இது எங்கேயோ தப்பு பண்ணிருப்பேன். சர்வீஸ் புரியுதா கைஸ்? புரியுது சார். புரியுது சார். புரியுதுண்ணா. ஓகே. இது ஒருத்தன் டைப் பண்ணிட்டு ஓகே சூப்பர். இதுதான் ரியாக்டோட ரவுட்டர். ஓகேங்களா? ஓகே, எனக்கு இப்ப சக்சஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க ஒன் பேஜ் டெம்ப்ளேட் பண்ணீங்க தெரியுமா? ஆமாங்க, பூஸ்ட் ஒன் பேஜ் டெம்ப்ளேட் பண்ணோம் சார், பண்ணோம். அந்த டைம்ல அப்படியே சர மாதிரியா அப்படியே குரூப்ல வந்துட்டே இருந்துச்சு. திஸ் இஸ் மை ஒர்க், ஹே இங்கே பார் அப்படின்ற மாதிரி. சோ அந்த ஒர்க் நீங்க என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி ரெடி பண்ணுங்க. இப்ப எங்க நீங்க காம்பனன்ட் எல்லாமே போட்டிருப்பீங்களா? புரியுதா? இந்த இடத்துல போட்டுட்டு உங்களுடைய காம்பனன்ட் வந்து கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வர்றது. நம்ம இனிஷியலா எப்படி போட்டிருப்போம்னா ஒரு காம்பனன்ட்டையும் வந்து இந்த மாதிரி கால் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? இந்த மாதிரினா ஐயோ வளருன்னு இந்த மாதிரி 1 by 1 கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ சர்வீசஸ் அப்படியே 1 by 1 வந்துட்டு இருக்கும். இந்த டைம் என்ன பண்றீங்கன்னா இது எல்லாமே போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். ஓகே அப்படின்ற மாதிரி மேல நீங்க நேம் வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு இது பார்க்க ஒரு கிளம்சியா ஒரு நல்லாவே இல்லை அப்படின்னீங்கன்னா இதையும் தூக்கிட்டு போயிட்டு ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணிட்டு அந்த காம்பனண்ட் எடுத்து வந்து இங்க போட்டுருங்க. உங்களுக்கு சொன்னா புரியாது. இதோ வரண்டா பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வைக்கிற நேம். ஓகேங்களா? இந்த நேம் தான் வைக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. அது உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம். ஸோ நீங்க parent.jsல வந்துட்டு அதாவது என்னுடைய மீனிங் படி இந்த விஷயம் எல்லாமே அங்க இருக்குது அப்படின்றதுக்காக நான் இங்க கொடுக்குறேன். இந்த விஷயத்த கொடுத்துட்டு நான் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோடை எப்பயுமே ரீயூஸ் பண்றதுக்காக தான் இந்த ரியாக்டுக்கே வந்தோம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டா அவ்வளோ காசு கொடுப்பாங்க. இந்த இடத்துல அப்படியே வரக்கூடாதான். சந்தோஷப்படுவீங்க. ஓகே ஓகே, நம்ம அந்த பேரண்ட்ல வந்துட்டு லிங்க் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம அதை இம்போர்ட் பண்ணல. அதுதான் எரர். சரிங்களா? சார் எனக்கு ஒரு டவுட். எஸ் ப்ளீஸ் ப்ரொசீட். நீங்க ரவுட்டர் போட்டிருக்கீங்கல்ல signup.jsல, அந்த ரவுட்டரை நான் வந்து என் parent.jsல யூஸ் பண்ண கூடாதா? யூஸ் பண்ணலாம். ஏதோ இப்ப அதனாலதான் யாரே அடிச்சிச்சு. இப்ப நம்ம டைரக்டா இந்த ஃபைலை மட்டும் எடுத்து போட்டோம்னா என்ன சொல்லுது? லிங்க் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஏன்னா 8 14 11 14 8 11 14 இந்த இடத்துல நம்ம லிங்க் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு எதுவுமே தெரியல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப ரியாக்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ணும்போது ரியாக்ட் டாட் காம்பனன்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். இது எனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா அது இல்லாம காம்பனன்ட் கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டா? சோ நம்ம அதை என்ன பண்ணோம், இம்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் வச்சுக்கோ. நம்ம இமெயிலுக்கு நீங்க கிரியேட் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி. ஸோ ரியாக்டர் நான் யூஸ் பண்ணிட்டேன், அதனால நான் காம்பனன்ட் என்னால கிரியேட் பண்ண முடியுது. ஸோ இப்போ நான் லிங்கை யூஸ் பண்ணவே இல்லை, ஆனா நான் இங்க லிங்கை யூஸ் பண்றேன். இம்போர்ட் பண்ணவே இல்லை, ஆனா இங்க யூஸ் பண்றேன். என்ன எரர்? லிங்க் வந்து நாட் டிஃபைன். ஸோ நமக்கு வந்து தான் இந்த இடத்துல பேக்கேஜ் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கோம்ல. ஸோ நம்ம இங்க இருந்து எடுத்து வந்து போட்டுட்டு இப்போ யூஸ் பண்ணா அது அழகா வரும். சார் நான் கேட்டது இது இல்ல,
அது ஓகே. அதுக்கு நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டிருக்கலாம். இல்ல ஆக்சுவலி நீங்க சொல்லி தரீங்க, அதனால தான் நான் டிஸ்டர்ப் பண்ணல. ரவுட்டர்ன்னு சொல்லி ஒரு டேக் ஓபன் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் டேக் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த டேகையே நான் வந்து parent.jsல யூஸ் பண்ண கூடாதான்னு நான் கேக்குறேன். இதையா இந்த ரவுட்டர் அந்த இங்க வந்து பேரண்ட் காம்பனன்ட் வந்து இது பண்ணிருக்கீங்களா, இந்த ரவுட்டர் எடுத்துட்டு போய் நான் அங்க யூஸ் பண்ண கூடாதா? பண்ணலாம். எனக்கு என்னன்னா இப்ப நீங்க பேரண்ட் மட்டும் இருந்தா போதும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு சேஞ்சஸ் கொடுக்குறேன், இன்னொரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுன்னு சொல்றேன். ஒரு பேஜுக்கு நீங்க ரவுட்டரை யூஸ் பண்ணுவீங்களா நான் கேக்குறேன். புரியுதா? ஃபைனலா நீங்க குடுக்குற, அதாவது நீங்க குடுக்குற எல்லா காம்பனன்ட், இதுக்கு மேல இந்த காம்பனன்ட்ஸ் போல்டர்ல 100 காம்பனன்ட் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, நியூ ஃபைல் இவ்வளோ காம்பனன்ட்.js கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, ஓகேவா? எல்லாமே கடைசியா வந்து மிங்கிள் ஆற இடம் இந்த இடம், ஓகேங்களா? சோ நான் எல்லாத்தையும் ரவுட்டர்ன்ற ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டேன். அதுக்குள்ள நீ 1000 கொடுத்தாலும் இந்த ரவுட்டர் எடுத்துக்கோ. நீ என்ன கேக்குறனா, நான் இவ்வளவு ஃபைல் யூஸ் பண்ணமோ ஒரு டைம் நான் ரவுட்டர் யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு கேக்குறீங்க, ஓகேங்களா? ரீயூசபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் மெயின் திங். சோ நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்னன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல காமனா இது பண்ணிட்டு, இதுக்கு மேல நீங்க இதை இப்ப பேரண்ட் யூஸ் பண்ணோம், அதையும் இது எடுத்துன்னு வந்துட்டு அப்பன் பண்ணி விட்டோம். அதாவது அப்பன்னா என்னன்னா இங்க இருந்து இதுக்குள்ளார இருக்கு. இப்ப நீங்க ஒரு சைன் அப்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணாலும் என்ன கிரியேட் பண்ணுவீங்க, signup.js அப்படின்னு கிரியேட் பண்ணுவீங்க. எந்த இடத்துல போடுவீங்க? app.jsல இங்க ஒரு காம்பனண்டா ஒன்னு போடுவீங்க, கரெக்டா? சோ ஒரு இடத்துலயும் நம்ம ரவுட்டர் யூஸ் பண்ணணும் தேவையில்லை, நம்ம மெயின் இடத்துலயே போட்டுக்கலாம். ஓகே சார். அப்படியே உங்களுக்கு புரியலனா இதை வச்சுக்கோங்க, மக்கப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல சார் புரியுது. ஆக்சுவலி நீங்க வந்து ரீயூசபிலிட்டிக்காக நீங்க சொல்றீங்க. நான் என்ன நினைச்சேன்னா அது போட்டா எரர் வரும் அப்படின்றதுக்காக நீங்க போடாம இருக்கீங்கன்னு நினைச்சேன். அப்படின்னா இல்ல, அங்கேயும் போடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா நம்ம ஃபியூச்சர்ல நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் அட்மின் எல்டின்னு ஒரு டெம்ப்ளேட் காமிச்சேன்ல, அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இப்ப நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நீங்க எத்தனை இதை நீங்க கால் பண்ணுவீங்க? இது இவ்வளவு மட்டும் இல்ல, இங்க பாருங்க மட்டும் போயிட்டே இருக்கும் பேஜஸ். சோ நம்ம வந்து பண்ண போறது பாத்தீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ். இந்த அட்மின் எல்டியே நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா, ஹெட்டர், ஓகேங்களா? உங்களுக்கு நார்மலா தெரியும் ஹெட்டர்னு இருக்கும், இது சைட் பார் ஜேஎஸ்னு இருக்கும், இது வந்து இது ஏதாவது ஒரு காம்பனன்ட் நேம் வச்சுக்கலாம், இது வந்து சாட்னு வச்சுக்கலாம். மல்டிபிள் காம்பனன்ட் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணும்போது இது எல்லாத்துக்குமே நான் கிளிக் பண்ணது, அதாவது இந்த இடத்துல CPU டிராஃபிக் வந்து 90% இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வேற பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், லிங்க் டு சம் பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? அந்த இடத்துல போயிட்டு மேல ரவுட்டர் போட்டுட்டு கீழே லிங்க் டு போட்டுக்கலாம் இல்ல ப்ரோ அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், எப்படியா இருந்தாலும் இது எல்லாமே எந்த இடத்துக்கு வரப்போகுதுன்னா app.jsன்னு வரப்போகுது. ஸோ அங்க இருந்துதான் ரீடைரக்டா ஆக போகுது. நான் எதுக்கு ஒரு பேஜ்ல கொடுக்கறது பதிலா நான் ஸ்ட்ரெயிட்டா என்னுடைய app.jsலயே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுத்துட்டேன், ஓகேவா? ஓகே சார். இந்த இடத்துல தான் கொடுக்கணும்னு நீங்க வச்சுக்கோங்க, சரிங்களா? தப்பு பண்ணாது, ஏன்னா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணா அது நல்லாவும் இருக்காது. சோ இந்த இடத்துல தான் கொடுக்கணும், அவ்வளவுதான், ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ்? அஸ்லாம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சாரா, திரும்ப புரியுது சார். ஓகே, இதுதான் வேணும். சரி, ஏன்னா நான் உங்களுக்காக தான் இந்த செஷனை திரும்ப வந்துட்டு ஒரு வேற இதுல சொன்னேன். ஏன்னா நேத்து வந்து இந்த மாதிரி சொல்லல, நேத்து வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி, அதாவது இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல 2 2 4டா, சரி ஓகே இப்ப 1008 1004 எவ்வளவுன்னு கேட்கும்போது கடுப்பாகும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதான். நான் டஃப்பான விஷயத்துக்கு போயிட்டு, அதாவது டைனமிக்கா எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா கொடுத்தேன். நீங்க என்ன பண்ணீங்க, ஈஸியா டஃப் ஆகி திரும்ப வந்துட்டு இந்த செஷனை எடுக்க வச்சிட்டீங்க. சோ இதுதான் காமன் மெத்தட், ஓகேங்களா? நம்ம ஒன் பேஜ் பூஸ்டப் டெம்ப்ளேட்ல இருக்கும்போது ஒன் பேஜ் பூஸ்டப் டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாப் பார்ல வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் அதிகமா இருக்கும். இப்ப இது வந்து கிளிக் பண்ணா இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆயிட்டு கீழே போறது இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆனா ஒரே பேஜ் தான். இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு jQuery எழுதி வச்சிருப்பாங்க. கிளிக் பண்ணும்போது ஸ்லைட் டவுன் ஏதோ சம்திங் ஒரு jQuery வச்சுட்டு எத்தனை செகண்ட்ஸ்க்கு அது கீழே ஸ்லோவா வரணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஸ்மூத்தா வருது பாருங்க.
ஓகேங்களா. இதெல்லாம் jQuery ஃபங்க்ஷன், அது நமக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா. ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் நம்ம படிப்போம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்டே எடுத்துக்கணும்னா இல்லை, இதை எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம் தான். சும்மா கிளிக் பண்ண வந்துச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஹோமோட டேட்டா, இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு அபவுட்டோட டேட்டா, அந்த மாதிரி வந்துட்டு ஓகே எனக்கு வந்து ரியாக்ட் ரவுட்டர் எனக்கு பக்காவா புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம். நான் ஆமா, நாளைக்குள்ளார நீங்க அனுப்பிடுங்க. நாளைக்கு திரும்ப ஒரு 10 மணிக்கு கிளாஸ் வச்சுக்கலாமா? ஃப்ரீயா இருப்பீங்களா மார்னிங் 10 மணிக்கு? எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஏன்னா நாளைக்கு வந்து 11 காசு சரிமா 10 மணிக்கு தான் 10 மணிக்கு தான் ஏஞ்சிருப்பீங்களா? சரி சரி, தப்பு இல்லை. ஓகே சரி ஓகே. நாம இந்த ஏற்கனவே ஆஃப்டர் 2 ப்ரோ சூப்பரா. ஓகே, நீங்க டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க. கடைசியா எப்படி 4 மணிக்கு வந்து நிக்கும் எனக்கு தெரியும். கேட்டாலும் மேன்மக்களே. ஓகே. இப்ப இந்த ரவுட்டர் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுல்ல? நான் லிங்க் இதை எடுத்து அனுப்புறேன். யாரும் கூகுள்லாம் பண்றது கிடையாது, டைரக்டா என் வீடியோ பார்க்க வேண்டியது, அதுல இருந்து அப்படியே எடுத்து பண்ண வேண்டியது. அதான் வருவீங்களா? சரி ஓகே. கூகுளையும் பார்த்து தான் சார் பண்றோம். சரி ஓகே. உங்க யாரு அப்பர்னாவா? ஓகே, நான் 2 லிங்க்கும் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் ரவுட்டர் லிங்க், அது ஈஸியா தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது ஈஸியா தான் இருக்கும். ஸோ நமக்கு இப்ப ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ரியாக்டோட பெரிய ஃபீச்சர்ஸ்ன்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ரியாக்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட். ஓகே, அந்த விஷயத்த பார்ப்போம். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம், பூஜை போட்டுருவோம். அப்பதான் குழம்பிட்டு இருப்பீங்க. இப்ப ரவுட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஸோ நம்ம இப்ப ரியாக்டோட லைஃப் சைக்கிளுக்கே போயிடும். இது ஒரு நான் நேற்று சொன்ன மாதிரியே ஒரு 8 டாபிக் இருக்கும். ஓகேங்களா. அதை 1 by 1ஆவே நம்ம பார்த்துரும். எது உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அதை சொல்றேன். ஓகே, இதுதான். இப்ப நான் இந்த விஷயத்தை எதுக்காக உங்களுக்கு வந்து நான் இப்பவே ஆரம்பிக்கிறேன்னா, நீங்க கொஞ்சமாச்சும் இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். எதனாலனா இது வரைக்கும் நமக்கு கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெரியும், ரெண்டர்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்டர்ன்ற ஒரு விஷயம் ஒன்ஸ் ஒரு பேஜுக்குள்ள ரெண்டர் ஆகும்போது ஒரு டைம் வந்து ரெண்டர் ஆகும். அதாவது இனிஷியலைஸ் பண்ணும். என்ன விஷயத்தனா ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணும். ஓகேங்களா. இதுவுமே ரொம்ப 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 மெயினான விஷயம் இதெல்லாம். ஓகே, இப்படி நான் கிளிக் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான், அதாவது ஹோம் கண்டென்ட் கோஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரே ஒரு டைம் தான் இனிஷியலைஸ் பண்ணும். ஓகேங்களா. வேறஸ் ரெண்டர் வந்து எத்தனை டைம் ரெண்டர் ஆகும்? ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டர் வந்து எப்ப சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஒரு டைமும் நீங்க ஸ்டேட் வேரியபிளை சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டர் கீழே வந்துட்டு நீங்க திஸ் டாட் ஸ்டேட் டாட் வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா ரெண்டர் ஆயிட்டே இருக்கும். நான் இதுல ஹை லெவல்ல சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன, இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்திருக்கீங்க அப்படின்னா, லைஃப் சைக்கிள் மெத்தட்ல வந்துட்டு 3 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்னு காம்போனன்ட் ரெண்டர் ஆகுறது. ஓகேங்களா. அடுத்தது வந்து அது வந்து ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். 3 ஃபேசஸ் இருக்கும். ஓகேங்க, 3 ஃபேஸ். 1 மவுண்டிங், 2 அன்மவுண்ட், சாரி ரெண்டர், அன்மவுண்ட். ஓகே, 3 ஃபேஸ் சொல்லுவாங்க. என்னன்னா மவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்டிங்னா என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு நான் உள்ள போகும்போது அது என்னென்ன விஷயத்தெல்லாம் வச்சிருக்கோ அது ஃபர்ஸ்ட் வரும்.
செகண்ட் ரெண்டர்னா என்னன்னா, நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்க, அந்த இடத்துல போயிட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நேம் வந்து எதுவுமே இல்லை, நான் கிளிக் பண்ண அதாவது சேஞ்ச் பண்ண அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எங்க வரும்னா ரெண்டர் மெத்தட்ல ஓடிடும். ஓகேங்களா? அன்மவுண்ட்னா என்னன்னா, அந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, காம்பனன்ட்ல நான் போயிட்டேன், என்னுடைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபைனல் ரிசல்ட் வரும்ல, அதுதான் அன்மவுண்டிங். ஓகேங்களா? ஐடியா இவ்வளவுதான் ஹை லெவல்ல. இதை நான் ரொம்ப போட்டு இது பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் கிளாஸே போக போக நான் எப்படி ரியாக்ட் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது வாங்கன்னு சொல்லி உள்ள எடுத்துட்டு வந்தனோ, அதே மாதிரியே இந்த லைஃப் சைக்கிள் மெத்தடும் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? இப்ப கன்ஸ்ட்ரக்டர் நான் ஒண்ணு போட்டிருக்கேன். இது எதுக்காக நான் இப்ப போட்டேன்னா, லைஃப் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஒரு கிளாஸ் காம்பனண்ட்டை கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் கிளாஸ், ஓகே, ifet, ஓகே, எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்பனன்ட் போட்டுட்டு கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று போடும்போது என்ன ஆகுனா, அங்க ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுது. ஓகேங்களா? இது எத்தனை டைம் நடக்கும்? அந்த ரியாக்டை வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க அந்த பேஜுக்குள்ள போகும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க அந்த சைன் அப் பேஜ்ல போயிட்டு வேலிடேஷன் பண்றதாகட்டும், இல்ல வேற என்ன பண்ணாலும் அது வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? அதுதான் கன்ஸ்ட்ரக்டர், ஒன் டைம் வந்து இனிஷியலைஸ் பண்ணும். செகண்ட் ரெண்டர், இது என்ன பண்ணும் அப்படின்னா, whenever நீங்க வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து ஸ்டேட்ல சேஞ்ச் பண்ண கன்சோல் ஓடிட்டே இருக்கும் பாருங்க. அதாவது நீங்க ரெண்டருக்குள்ளார போட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஸ்டேட்டோட வேல்யூ எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் இது என்ன பண்ணும், ரெண்டர் என்ன பண்ணும்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதனுடைய விஷயத்த கொடுக்கும். ஸோ ரெண்டருக்கு வந்து இத்தனை டைம் தான் ரெண்டர் ஆகணும்னா இப்போ கிடையாது. நீங்க பேஸ்டான ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அது ரெண்டர் ஆகும். காம்பனன்ட் டிட் மவுண்ட் என்ன பண்ணும், ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, உங்களுடைய HTML காம்பனன்ட் எல்லாமே வந்துடுச்சு, அதுக்கப்புறமேட்டு வந்து ரெண்டர் ஆகும். அதாவது உங்களுடைய பேஜ் காமிச்சிடும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும், இல்ல எனக்கு வந்து API வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், அதாவது எம்ப்ளாயிஸோட லிஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம காம்பனன்ட் டிட் மவுண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஹை லெவல்ல சொல்லிட்டேன். இப்ப சின்ன ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நான் பண்றேன் பாருங்க. about testலே பண்றேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் சூப்பர். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், this dot state dot நான் அகைன் இந்த கிளாஸ் நாளைக்கும் எடுப்பேன். சரிங்களா? உங்களுக்கு புரியுற வரைக்கும் விட மாட்டேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இப்பொழுது இப்போ இந்த இடத்துல காம்பனன்ட் டிட் மவுண்ட்னா எங்க போடணும்னா, ரெண்டருக்குள்ள நீங்க வேரியபிளை மட்டும்தான் மேனிப்புலேட் பண்ணணும். அதாவது ஸ்டேட்டோட வேல்யூ வந்துச்சுன்னா அதை தான் மேனிப்புலேட் பண்ணணும். உள்ள நீங்க எந்த ஃபங்க்ஷனையும் எழுதக்கூடாது. ஒன்ஸ் நீங்க எந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதினாலோ இல்லை ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் எழுதினாலும், என்னடா லவ் சிம்பிளா விட்டுட்டு இருக்கு பண்ணாலும் சார் கைட்ஸ். ஓகே, காம்பனன்ட் டிட் மவுண்ட். ஏய், இந்த நேமிங்கோட இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது நானே தப்பாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இருங்க ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். காம்பனன்ட் டிட் மவுண்ட், அதாவது இதுவுமே கேமல் கேஸ் தான். எனக்கு தெரிய இருந்தாலும் நான் எடுத்தே போட்டுக்கிறேன். நீங்க இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் மெத்தடை பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? ரியாக்ட் லைஃப் சைக்கிள் ஒரு 7 மெத்தட் இருக்கும். மொத்தமா போய் பார்க்காதீங்க, குழம்பிடும். கன்சோல், இது வந்து காம்பனன்ட் டிட் மவுண்ட். ஓகே, இது வந்து ரெண்டர். ஓகே, about us மட்டும் இப்போ வச்சுப்போம். இது எல்லாத்தையும் நான் தூக்கி விட்டுறேன். நமக்கு ஒரு காம்பனன்ட் தான் இருக்க போகுது, அதுக்கு பேரண்ட் எதுவும் வேணாம், அதே தான். ஓகே, ஆஸ் பர் ஓகே, ஆஸ் பர் கோடிங் இது படி பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக ரன் ஆகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகணும், அதாவது இந்த கன்சோல் ரன் ஆகணும், தென் இந்த கன்சோல் ரன் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த கன்சோல் ரன் ஆகணும். ஓகேங்களா? இது எதுக்காக நான் உங்களுக்கு கன்சோல் போட்டேன்னா, நான் சொன்ன அந்த மெத்தட்ல தான் ரன் ஆகுது அப்படின்றதுக்கு. கன்ஸ்ட்ரக்டர் எப்போ ரன் ஆகும் அப்படின்னா, ஒன்லி ஒன்ஸ் ஒரு பேஜ் வந்து இப்போ இந்த ஹோம் பேஜ், அதான் சாரி அபோட் அஸ் பேஜ்
இந்த about us பேஜ் வந்து ரெண்டர் ஆகும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இது ரெண்டர் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் ஸ்டேட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் ஆகும். இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் எப்போ ஆகும்னா இந்த விஷயம் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை கிளிக் பண்றேன். ஏன் 2 டைம் வருது? ஒரு நிமிஷம். ஐயோ இது தப்பு நடக்குது. இது ஏன் டபுள் டைம் ரெண்டர் ஆகுது? இது தப்பா ரெண்டர் ஆகுது. ஓகேங்களா? சரி ஓகே, இதை வச்சே இது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் கன்ஸ்ட்ரக்டர் ரெண்டர் ஆகுது. ஓகேங்களா? இது டபுள் டைம் ஏன் ரெண்டர் ஆகுது நான் பார்க்குறேன். லாஸ்ட் டைம் கூட செக் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இது ரெண்டர் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் ரெண்டர் ஆகுது. செகண்ட் இந்த விஷயம் ரெண்டர் ஆகுது. தேர்டு தான் இந்த விஷயம் ரெண்டர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஏபிஐஸ் ஏதாவது டேட்டாஸ் எடுக்கணும் அப்படின்னா காம்போனன்ட் டிட் மவுண்ட்ல வந்துட்டு டேட்டாஸை எடுக்கலாம். ஓகேங்களா? இது எப்படி சொல்றேன்னா எனக்கு தெரியும் இது குழப்பமா தான் இருக்கும். இது ஒரு டைம் ரெண்டர் ஆக 2 டைம் ரெண்டர் ஆகும்போது எனக்கே குழப்பமா இருக்கு. இல்ல இது ஒரு டைம் தான் ரெண்டர் ஆகும். ஒரே நிமிஷம். இல்ல இது ஒரு டைம் தான் ரெண்டர் ஆகும். என் பேஜ்ல 2 டைம். உங்க இதுல செக் பண்ணி பாருங்க. கன்ஸ்ட்ரக்டர் ஒரு டைம், ரெண்டர் ஒரு டைம், காம்போனன்ட் டிட் மவுண்ட் ஒரு டைம் தான் ரெண்டர் ஆகணும். இது என் இதுல ஏதோ தப்பு நடக்குது. ஓகேங்களா? ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் தான் ரெண்டர் ஆகும். எதுக்காக சொல்றேன்னா இது வந்து பேஜ் லோட் ஆகும்போது உள்ள போகும்போது ஒரு டைம் ரெண்டர் ஆயிடும். இது வந்து ஸ்டேட்டோட வேரியபிள் சேஞ்ச் ஆகும்போது இது எப்ப ரெண்டர் ஆகும்னா இந்த 2 விஷயம் ரெண்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் இது ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? இப்ப நம்ம கோடிங் இங்க போட்டிருக்கோமே, ஸோ இதுதான் ரெண்டர் ஆகுமானா இது ரெண்டர் ஆகாது. ஸோ இதுதான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் அதுக்கப்புறம் தான் காம்போனன்ட் டிட் மவுண்ட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்மளுடைய டாம்குள்ளார நம்மளுடைய ரியாக்ட் எலமெண்ட்ஸ், அதாவது இந்த எலமெண்ட்ஸ் வந்து டாம்னா என்னன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை தான் டாம்னு சொல்லுவாங்க. HTML இங்க வருது பாத்தீங்களா? ட்ரீ ஸ்ட்ரக்சரா இருக்கு பாத்தீங்களா? இதை தான் டாம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது இன்னும் புரியாது தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராமட்டிக்கலா இன்னும் கொஞ்சம் நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டாம் அப்படின்வாங்க. டாம்னா என்னன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்வாங்க. இது எப்படி இருக்குன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ நீங்க ஒரு விஷயத்த கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய HTML எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காம்போனன்ட் ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்க்கும். இதனுடைய ப்ராசஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு பார்க்கும். ஃபர்ஸ்ட் இதனுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சிருந்தனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல வந்துட்டு காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த இனிஷியலைஸ் பண்ணி வச்சிரும். செகண்ட் இது எங்க போகும்னா இந்த இடத்துக்கு வராது. இல்ல இது அடுத்தது இதுதானே இருக்குன்னா இங்க போகாது. செகண்ட் இது எங்க வரும்னா இந்த இடத்துக்கு தான் வரும். ஸோ எப்ப இது வரும்னா காம்போனன்ட் டிட் மவுண்டோட வேலையே என்னன்னா இந்த HTML பார்ட்ஸ் எல்லாமே ரெண்டர் பண்ணி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய காம்போனன்ட் டிட் மவுண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? அன்டில் அது என்ன பண்ணணும்னா அந்த இடத்துக்கு போகவே போகாது. உங்களுடைய இதுல இங்க இடத்துல ஏதாச்சும் ஒரு எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை கிளியர் பண்ணிட்டு ஓகேங்களா இஷ்யூ அடிச்சிடும். இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுமே தவிர்த்து இந்த இடத்துக்கு போகாது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஏபிஐஸை எடுப்பாங்க. ஏபிஐஸை எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இப்படி போட்டுக்கலாம். நம்ம என்னென்ன பேக்கேஜ்லாம் யூஸ் பண்ணுமோ ஆக்சியஸ், அப்புறம் இது ஆக்சியஸ் மட்டும் தானே.
அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயி லிஸ்ட் இருங்க நான் சொல்றேன். சீரியஸா இது உங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இதை ஒரு 3 கிளாஸ் எடுக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, இந்த காலேஜ் நம்ம தூக்கிடுவோம். இப்ப எம்ப்ளாயி லிஸ்ட் இருக்கா, இது எப்போ ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஒர்க் ஆயிடுது. கன்ஸ்ட்ரக்டர் ஒரு டைம் ரெண்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நீங்க உங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் இருக்கும், ஒரு ரெண்டர் இருக்கும், அடுத்து ஒரு காம்பனன்ட் டிட்மவுண்ட் இருக்கும். அப்புறம் என்ன திரும்ப ஒரு ரெண்டர் வந்திருக்கே அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா ஸ்டேட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ வென்எவர் த ஸ்டேட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா இது என்ன பண்ணும், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஸ்டேட்டோட வேல்யூ இங்க தான் காட்டும் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க எடுத்து காட்டுறேன். இதை பாத்தீங்களா, எல்லா டைமும் ரெண்டு டைம் வருது பாத்தீங்களா. ஸோ நம்ம பண்றது கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்துருச்சு, அது நீங்க ஒன்னொன்னே வச்சுக்கோங்க. ஒன்னு கன்ஸ்ட்ரக்டர், அடுத்து ரெண்டர், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி காம்பனன்ட் டிட்மவுண்ட் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு எனக்கு வந்து ரெண்டர் வருது அப்படின்னா நம்ம காம்பனன்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றோம். ஸோ அதனால வந்துட்டு அதனுடைய டேட்டாஸ் இங்க வருது. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லிங்க் வச்சிருந்தோம் தெரியுமா, கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க கிளிக் பண்ணிட்டு அது அடுத்த பேஜ் போகும்போது இந்த மாதிரிதான் எழுதணும் பேஜ். அதாவது இப்படி இருக்கும். ஓகேங்களா, இப்ப நம்ம அபோட்ல தானே எழுதிருக்கோம். அபோட்டை கிளிக் பண்ணும்போது அபோட் கண்டென்ட் கோஸ் ஹியர் இங்க போட்டிருக்கோம்ல, ஒரு டைம் கன்ஸ்ட்ரக்டர், ஒரு டைம் ரெண்டர், லாஸ்ட் டைம் காம்பனன்ட் டிட்மவுண்ட். ஓகேங்களா, இந்த காம்பனன்ட் டிட்மவுண்ட் என்ன பண்ணுனா நம்ம ஏபிஐல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வா அப்படின்னும் போது தான். ஓகேங்களா, எனக்கு இந்த இடத்துல போய் டேட்டாவை போடு அப்படின்னா போடாது, ஏன்னா நம்ம அதுக்கான ப்ராசஸ் எதுவும் பண்ணல. இப்போ என்ன பண்ணிருக்கோம், எம்ப்ளாயி லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காம்பனன்ட் டிட்மவுண்ட் கிட்ட கேட்டிருக்கோம். இந்த காம்பனன்ட் டிட்மவுண்ட் எப்போ ஒர்க் ஆகும், ஓகேங்களா, ஒன்ஸ் த கன்ஸ்ட்ரக்டர் பார்ட் முடியணும். நெக்ஸ்ட் நீ ரெண்டருக்குள்ளார ஒரு எலமெண்ட் கொடுத்திருப்ப. ஓகேங்களா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்திருப்ப. அதை ரெண்டர் பண்ணி கொடுத்துறதுக்கு அதுக்கு அப்புறம் தான் என்ன வரும்னா காம்பனன்ட் டிட்மவுண்ட். ஓகே, என்னுடைய 2 வேலையும் முடிஞ்சிருச்சு, அதாவது கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் வேலையும் முடிஞ்சிருச்சு, ரெண்டர் வேலையும் முடிஞ்சிருச்சு, மூணாவதா நீங்க என்ன வேலை சொல்றீங்க அப்படின்றது தான் காம்பனன்ட் டிட்மவுண்ட் கேட்கும். ஓகேங்களா, ஃபைனல் ரிசல்ட் தான் காம்பனன்ட் டிட்மவுண்ட். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஏபிஐ வாங்குறதாகட்டும், ஓகேங்களா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்ஸ் இந்த HTML காம்பனன்ட் டாம் வந்து உன்னுடைய ரியாக்ட்ல ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் காம்பனன்ட் டிட்மவுண்ட் ஒர்க் ஆகும். காம்பனன்ட் டிட்மவுண்ட் எப்போ ஒர்க் ஆகும்னு இன்டர்வியூல யாராவது கேட்டாங்கன்னா எப்போ ஒர்க் ஆகும்னா டாமுல நம்மளுடைய எலமெண்ட்ஸ் எல்லாம் போய் விழுந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லணும். தெளிவா குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, சில்லி சில்லியா உடைச்சிட்டேன் என் பசங்க மனசு. புரியுதா? ஓரளவு புரியுது. இல்ல இல்ல, ஏன்னா அதான் நான் சொன்னேன்ல, ரியாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா, லைஃப் சைக்கிளும் ரியாக்ட் ரவுட்டர் ரெடியூசரும். ஓகேங்களா, ரவுட்டர் வந்து ஓரளவு 5% ஓகே, 95% இன்னும் ரெடியூசர் இருக்கு. எனக்கு இன்னும் அந்த பார்ட் போகணும்னு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஐயோ, how do I tell you? 4 டாபிக் இருக்கு போகணும். ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன், ரெடியூசர், ஸ்டோர், டேட்டா ஃப்ளோ, இந்த 4 விஷயம் இருக்கு. இப்ப ரவுட்டர் ஓகே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த 7 லைஃப் சைக்கிள் சொன்னல, இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு பேஜ் இருக்கு, அந்த பேஜ்ல வந்துட்டு நான் உள்ள போகும்போது எனக்கு ஒரு டிஃபால்ட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது இப்ப நம்ம மை அக்கௌண்ட்னு போனோம்னு வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணா உங்களுடைய ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், போன் நம்பர், ஓகேங்களா, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, வளர்ந்தீங்க, எல்லா விஷயமும் அதுல இருக்கும். எப்படின்னா டேட்டா பேஸ் இருந்து டேட்டா செட்னு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, அதே மாதிரி விஷயத்த தான் நம்ம இப்ப அச்சீவ் பண்ண போறோம். எப்படின்னா, நான் இப்ப சர்வீசஸ், அதாவது நான் இப்ப அபோட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது, இது அபோட்னு கூட தேவையில்லை, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எம்ப்ளாயினே வச்சுக்கிறேன். இங்க வேணாம்.
எம்ப்ளாயி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இந்த ரவுட்டை கிளிக் பண்ணும் போதே எனக்கு என்ன வேணும்னா என்னுடைய எம்ப்ளாயி லிஸ்ட் வேணும். நேரம் பார்த்தா வெறுப்பேத்தும். இதோ வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ எம்ப்ளாயி லிஸ்ட் கிடைச்சிருச்சு. ஸோ எனக்கு எம்ப்ளாயி லிஸ்ட் ரெண்டர்ல கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து லுக் மகமாய் ஓகே. எனக்கு நான் நேற்று உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது டேட்டா பேஸ்ல போய் எப்படி அச்சீவ் பண்றது, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ளீஸ் இது மட்டும் நல்லா கவனிங்க. நம்ம ஒரு விஷயத்த கிளிக் பண்ணும்போது சேம் பேஜ்ல இருந்தே டேட்டாஸ் எடுத்துன்னு வந்தோம், கரெக்டுங்களா? ஆன் கிளிக்ல ஓகே திஸ் வந்து செட் ஆகல, அதனால நம்ம என்ன பண்ணோம்னா திஸ்ஸை வந்து ஒரு வேரியபிள் நேமுக்கு ஆக்சியஸ் திஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அசைன் பண்ணிட்டு என்னுடைய பவர் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துற, நீ அந்த வேலையை பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ ஆக்சியஸ் என்ன பண்ணுச்சுன்னா லைவ் ஏபிஐல இருந்து டேட்டாஸ் எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட் வேரியபிள்ல வந்துட்டு செட் பண்ணி விட்டுச்சு. இது எப்ப நடந்துச்சு? ஒன்ஸ் அதே பேஜ் நான் கிளிக் பண்ணும்போது கெட் எம்ப்ளாயி லிஸ்ட்னு ஒரு பட்டன் இருந்துச்சு, நான் கிளிக் பண்ணும்போது அதே இடத்துல வந்துச்சு. ஓகே, இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப என்னுடைய லிங்க்னு ஒண்ணு இருக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் இருக்கு, நான் இதை கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் போகுது. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல இது எப்படி போகும்னா யூசர் லிஸ்ட், ஓகேங்களா, எம்ப்ளாயி லிஸ்ட், கஸ்டமர் லிஸ்ட் அப்படி கிளிக் பண்ண வரணும். ஸோ எனக்கு இப்போ என்ன தெரியும்னா, நான் கிளிக் பண்ணும்போதே எனக்கு அது வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ ரவுட்டர் லிங்க் இங்க அசைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ரவுட்டர் லிங்க்னா இங்க இருந்து சர்வீஸ்னு வச்சுக்கோங்க, இந்த ஹோம்னு அபோட்னு வச்சுக்கோங்க. நான் இந்த அபோட்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு எம்ப்ளாயி லிஸ்ட் வேணும், எப்படி நீ அச்சீவ் பண்ணுவ அப்படின்னா காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த மெத்தட் வச்சு நான் ஏபிஐல இருந்து டேட்டாஸ் எடுப்பேன், எனக்கு தேவையான விஷயத்த டேட்டா மேனிபுலேட் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுவேன்னா, இப்படி கிளிக் பண்ணும்போது நீங்க என்ன கேட்டீங்களோ அந்த விஷயம் வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த கெட் எம்ப்ளாயி லிஸ்ட்னு தூக்கிடுங்க. என்னடா இது? ஸோ நமக்கு நம்மளுடைய எம்ப்ளாயி லிஸ்ட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணி தான் அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் டிட் மவுண்ட்னா என்ன அப்படின்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய கன்செப்டும் உங்களுடைய ரெண்டர் பேஜும் வந்ததுக்கு அப்புறம் தான் காம்போனன்ட் டிட் மவுண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ஒர்க் ஆகும்போது ரெண்டரும் ஒர்க் ஆகும். எதனால அப்படின்னா நம்ம ஸ்டேட் வேரியபிளை இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். சப்போஸ் நான் ஸ்டேட் வேரியபிளை சேஞ்ச் பண்ணவே இல்லை அப்படின்னா ரெண்டர் வந்து திரும்பியும் ரீரெண்டர் ஆகாது. நான் டைரக்டா டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணிட்டுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல நான் இந்த இருக்கிற காம்போனன்ட்ல என்னுடைய காம்போனன்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எம்ப்ளாயி லிஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ரெண்டர் என்ன பண்ணணும்னா இது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் வெதர் there is some change in state variable or not. if suppose நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இது ரெண்டர் என்ன பண்ணும், அடிஸ்டாண்டா நம்ம ஸ்டேட் வேரியபிள்ல கை வச்சுட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணணும், திருப்பி ரீரெண்டர் பண்ணி நீ என்ன விஷயத்த எம்ப்ளாயி லிஸ்ட் கொடுக்குற அந்த விஷயத்த எடுத்துன்னு வந்து ஷோ பண்ணும். ஓகேவா கைஸ்? ஓகே சார். இதுல கூச்சப்படுறதுக்கோ இதுக்கோ எதுவுமே சம்பந்தமே கிடையாது. நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இதே விஷயத்த வச்சுதான் சொல்ல போறேன். ஓகேங்களா? நீங்க வந்து உங்களை வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, ஐயோ நம்மளுக்கு புரியலையே அப்படின்ட்டு. நான் என்னன்னா நான் ஒழுங்கா சொல்லி கொடுக்கலன்னு தான் நான் எப்பயுமே கெஸ் பண்ணிருப்பேன். ஸோ நான் நாளைக்கு என்ன பண்ண போறேன்னா இதே விஷயத்த தான் சொல்லுவேன். புரிஞ்சவங்க ஓகே, நான் எப்பயும் சொல்றேன் ஆஸ் யூஷுவல் டயலாக் தான். புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கோங்க. இந்த குருட்டு மனப்பாடம் இதுக்கு மேல தேவையில்லை. ஏன்னா ரியாக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வேற மாதிரி பேசினேன், இப்ப வேற மாதிரி தான் பேசுவேன். ஏன்னா நீங்க வந்து இப்ப மெச்சூர்ட், ஓகேவா? நீங்க இப்ப வெப் டெவலப்பர், அதனாலதான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கதே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னே போட்டிருக்கேன். சரிங்களா? இதுக்கு மேல எந்த விஷயம் பண்ணாலும் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்களே, ரவுட்டரை வந்து நான் என்னுடைய parent.jsலயே போட்டுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அதனுடைய விஷயம் என்னன்னா எனக்கு என்ன பொறுத்த மட்டில் மல்டிபிள் இடத்துல போறது கூட ஒரு இடத்துல போட்டுட்டு நான் எல்லா இடத்தையும் நான் எப்படியா இருந்தாலும் அந்த கண்டெய்னர் கீழே தான் போட போறேன். ஸோ எனக்கு நான் அதையே யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான்
காம்பனன்ட் டிட் மவுண்ட்டும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் நான் ஒரு பேஜுக்கு உள்ள போகும்போது ஓகேங்களா, எனக்கு அந்த இடத்துக்கு போகும்போது டேட்டாபேஸ்ல இருந்து ஒரு சில விஷயம் நடந்து எனக்கு என்னுடைய லிஸ்ட்டை காட்டணும் அப்படின்ற விஷயத்துல நம்ம என்ன பண்றோம்னா இந்த காம்பனன்ட் டிட் மவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாயி லிஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு கெட் எம்ப்ளாயி லிஸ்ட்னு ஒரு பட்டன் இருந்துச்சு. கிளிக் பண்ணும்போது அதே பேஜ்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. இப்போ நம்ம ரவுட்டர் லிங்க் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி எடுத்துட்டு வர்றது ஓகேங்களா. ஸோ சம்திங் இது டிஃப்ரெண்ட். காம்பனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற ஒரு லைஃப் சைக்கிளோட மெத்தடை நம்ம இப்போ யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்பதான் யூஸ் பண்றோம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று சொல்லியாச்சு, ரெண்டர் ஒன்று சொல்லியாச்சு, இப்போ காம்பனன்ட் டிட் மவுண்ட் ஓகேங்களா. இதுக்கப்புறமேட்டு கெட் ஸ்டேட் இதுக்கு மேல எதுவும் இல்லை. ஸோ இதுதான் ஓகேங்களா காம்பனன்ட் டிட் மவுண்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த அட்மின் டெம்ப்ளேட்டை பண்ண போறோம் ஓகேங்களா. அதுலயே நான் ரிடியூசர் எல்லாமே போட்டு வச்சிருப்பேன். நீங்க 1 by 1 நீங்க அதை அப்படியே லேர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. நாளைக்கு தயவு செஞ்சு மறக்காம 3 இல்ல 4 மணிக்கு தயவு செஞ்சு வந்து சேருங்க. நம்ம நாளைக்கு சுமார் ஒரு 2 hours டேட்டாஸ் எடுத்து வீடியோ பார்த்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க. 2 hours வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க மக்களே. ஓகே சார். சௌந்தர்யா இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் த ரெக்கார்டா இருக்கட்டும்.